பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோடில் முத்துவேல் மற்றும் சக்திவேல் இருவரும் கோமதி வீட்டு விருந்துக்கு வர சம்மதம் சொல்கின்றனர். அதாவது அண்ணன்கள் வீட்டுக்கு வரும் கோமதி குடும்பத்தினர் அனைவரையும் விருந்துக்கு அழைக்கிறாள். ஆனால் முத்து சக்திவேல் இருவரும் வர முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். இதனால் காந்திமதி எதிர்பாராத திருப்பம் ஒன்று நடைபெறுகிறது. ராஜி மீனாவின் பேச்சை கேட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்த கோமதி பெரும் அவமானம் ஏற்படுகிறது. முத்து சக்திவேல் இருவரும் அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கின்றனர். உனக்கு ஒரு கஷ்டம், போய் உதவுங்கன்னு பெத்தவள் கண்ணை கசக்குனா, அதனால் நாங்க அங்க வந்தோம். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேருன்னு எல்லாம் சரியாய் வராது என்கின்றனர். அத்தோடு கோமதி வீட்டுக்கு விருந்துக்கு வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிடுகின்றனர். இந்நிலையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோட்டில் கோமதி அண்ணனுங்க ரெண்டு பேரும் எனக்காக வந்து நின்னதுல சந்தோஷப்பட்டு விருந்துக்கு கூப்பிட வந்தேன். ஆனால் எனக்கு அந்த கொடுப்பினை கிடைக்கவில்லை, என்னை மன்னிச்சிடுங்க என கையெடுத்து கும்பிட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் கோமதி. ராஜியிடம் என் வாழ்க்கையில நான் ஆசைப்படுறது எப்பவும் நடக்காது போல என அழுது புலம்ப கோமதிக்கு மருமகள்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் பாண்டியன் சரவணன் இருவரும் கடையில் இருந்து வரவும் கோமதியை பார்க்கின்றனர். அவள் கண்கலங்கி நிற்பதை பார்த்து கடுப்பாகும் பாண்டியன் கோபமாக வீட்டுக்குள் போகிறார். கோமதி பின்னாடியே வந்து சமாதானம் செய்கிறாள். என்னங்க, நம்ம திக்கு தெரியாமல் நின்ன சமயத்துல நனக்காக வந்து நின்னாங்க. அவங்களை விருந்துக்கு அழைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதற்காகத்தான் அந்த வீட்டுக்கு போனேன். உங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம் என்று நினைச்சேன் என்கிறாள். அப்போது மீனா அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்க, அவங்க வர மாட்டேன் சொன்னதை பற்றி கோமதி சொல்கிறாள். உடனே பாண்டியன், அவங்க நமக்காக வந்து நின்னது எல்லாம் உண்மைதான். நாளைக்கே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்மளும் போய் நிக்கலாம். அதே நேரம் இதை வச்சுட்டு ரெண்டு குடும்பமும் சேர்றது எல்லாம் சரியா வராது என்று சொல்லிவிட்டு போகிறான். அதன் பின்னர் சரவணன் கடைக்கு மயில் வந்த விஷயத்தை பற்றி சொல்கிறான். அதனை கேட்டு கடும் கோபம் அடையும் கோமதி, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் கடைக்கு வந்து இருப்பாள், நம்மளை நிம்மதியாவே இருக்கவிட மாட்டாளா என்று கத்துகிறாள். உடனே பாண்டியன் வந்து, நான் இனிமேல் அந்த பிள்ளையை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடு என்று பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த பக்கம் காந்திமதி சாப்பிடாமல் உட்கார்ந்திருக்க முத்துவேல் அழைக்கிறான். ஆனால் எனக்கு எதுவும் வேண்டாம் என சொல்ல சக்தி வந்து, ஏம்மா உன் மகள் வீட்டு விருந்துக்கு போகணுமா என கேட்கிறான். காந்திமதியும் அதுல என்ன தப்பு இருக்கு, விருந்து மட்டும்தான் தர்றேன்னு சொன்னாங்க, அதுக்கு போயிட்டு வர்றதுல என்ன இருக்கு என்கிறாள். முத்துவேல், அதெல்லாம் சரியா வராது என சொல்ல காந்திமதி, எனக்காக இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி வையுங்க என்று எமோஷனலாக பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து முத்துவேல், சரிம்மா நம்ம விருந்துக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்கிறார். அதனை கேட்டு தடபுடலாக விருந்து ரெடி பண்ணும் தலைகால் புரியாமல் சந்தோஷத்தில் ஆடுகிறாள். இதனை அடுத்து விருந்தில் நடக்கப் போவது என்ன என்பதை நாளைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் எபிசோடில் பார்க்கலாம். அதாவது உறவுகள் பேசும் இடத்தில் வார்த்தைகள் முக்கியம், ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் மனசுதான் அதைவிட முக்கியம் என்ற உண்மையை முழுமையாக உணர வைத்த ஒரு அத்தியாயமாக இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோடு அமைந்தது. வழக்கமான சண்டை, திட்டல், திடீர் திருப்பங்கள் இல்லாமல் குடும்ப உறவுகளில் இருக்கும் நுணுக்கமான உணர்ச்சிகளை மையமாக வைத்து நகர்ந்த எபிசோட் இது. எபிசோட்டின் தொடக்கம் நல்லெண்ணம், ஆனால் தவறான இடம். இன்றைய எபிசோடு தொடங்கும் போதே கோமதி அண்ணன் வீட்டுக்கு வருகிறாள். அவளுடைய நோக்கம் மிகவும் எளிது. நமக்காக கஷ்டப்பட்டு நின்னாங்க, அதற்கு நன்றி சொல்லணும் என்ற ஒரு மனசு மட்டுமே அவளை அந்த வீட்டுக்கு கொண்டு வருகிறது. அண்ணன்கள் வீட்டுக்கு வந்து குடும்பத்தினர் அனைவரையும் விருந்துக்கு அழைக்கும் கோமதியின் செயல் வெளிப்படையாக பார்த்தால் ஒரு நல்ல மனநிலைதான். ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எப்போதும் சொல்லும் ஒரு முக்கிய கருத்து என்னவென்றால், நல்ல எண்ணம் இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளும் மனசு இல்லைன்னா பிரச்சனைதான். முத்துவும் சக்திவேலும் அந்த அழைப்பை உடனே மறுப்பது அவர்களின் மனநிலையில் இருக்கும் பழைய வழிகளையும் சந்தோஷங்களையும் வெளிப்படுத்துகிறது. நாங்க வர முடியாது என்று சொல்லி கோமதியை திருப்பி அனுப்பும் காட்சி எபிசோடின் முதல் பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. கோமதிக்கு ஏற்பட்ட அவமானம் உறவுகளின் கடினமான உண்மை. ராஜி மீனாவின் பேச்சை கேட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்த கோமதிக்கு ஏற்பட்ட அவமானம் இன்றைய எபிசோட்டின் ஒரு வலிமையான தருணங்களில் ஒன்று. முத்து சக்திவேல் இருவரும் ஒரு கஷ்டம், போனா உதவினோம், அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர முடியாது என்று சொல்லும்போது அந்த வார்த்தைகள் கோமதியின் மனதை நேரடியாக குத்துவது போல் இருந்தது.
இங்கே யாரும் கத்தவில்லை, யாரும் அடிக்கவில்லை. ஆனால் வார்த்தைகளால் ஏற்படும் காயம் எவ்வளவு ஆழமானது என்பதை காட்சி காட்டும் இடம். விருந்துக்கு வரமாட்டோம் என்ற அவர்களின் உறுதி கோமதியின் ஆசையை முழுமையாக உடைத்தது. மன்னிப்பு கேட்கும் கோமதி தாழ்வு மனப்பான்மையா, அன்பா? இந்த எபிசோட்டின் மிகவும் உணர்ச்சிகரமான காட்சி. கோமதி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு வீட்டை விட்டு வெளியே வருவது. எனக்கு அந்த கொடுப்பனை கிடைக்கவில்லை, என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் சொல்வது ஒரு பெரிய பெண்ணின் மனதில் இருக்கும் வலியை அழகாக வெளிப்படுத்தியது. இது தாழ்வு மனப்பான்மை அல்ல, இது உறவுகளை எப்படியாவது காப்பாற்றணும் என்ற தவிப்பு. ராஜியிடம் என் வாழ்க்கையில நான் ஆசைப்படுறது எப்பவும் நடக்காது போல என்று கோமதி அழுது புலம்பும் காட்சி பல பெண்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனுபவித்த உணர்ச்சியை நிறைவூட்டியது. அவளுடைய மருமகள் ஆறுதல் சொல்வது இந்த சீரியல் மார்மால் மருமகள் உறவு எவ்வளவு நேர்மையாக காட்டப்படுகிறது என்பதற்கான இன்னொரு உதாரணம். பாண்டியன் கோபத்துக்குள் ஒளிந்துள்ள நியாயம். கடையிலிருந்து வரும் பாண்டியன் கோமதி கண் கலங்கியிருப்பதை பார்த்தும் கோபமாக வீட்டுக்குள் போவது அவரது குணத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அவர் கோபப்படுவது கோமதியிடம் இல்லை, அவளை காயப்படுத்திய சூழ்நிலையிடம். கோமதி சமாதானம் செய்யும் போது நமக்கு திக்கு தெரியாமல் நின்ன சமயத்துல அண்ணனுங்க நின்னாங்க என்று சொல்வது அவள் நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறது. ஆனால் பாண்டியன் சொல்லும் வசனம் மிக முக்கியமானது. அவங்க நமக்காக நின்னது உண்மைதான், ஆனால் இதை வச்சு 2 குடும்பமும் சேர முடியாது. இந்த ஒரு வரியில் பாண்டியன் ஒரு முதிர்ச்சியான குடும்பத் தலைவனாக தெரிகிறார். உணர்ச்சியும் நியாயமும் இரண்டையும் சமநிலையோடு வைத்து பேசும் மனிதன் என்ற எண்ணமும் வலுவாக பதிக்கிறது. மயில் விவகாரம் இன்னொரு நெருப்பாகிறது. சரவணன் கடைக்கு மயில் வந்த விஷயத்தை சொன்னவுடன் கோமதியின் கோபம் வெளிப்படுகிறது. நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாளா என்று அவள் கத்தும்போது அவளுக்குள் இருக்கும் பயமும் சோர்வும் வெளிப்படுகிறது. இங்கே பாண்டியன் மீண்டும் ஒரு தீர்மானம் எடுக்கும் மனிதனாக காட்டப்படுகிறார். நான் இனிமேல் அந்த பிள்ளை வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் என்று சொல்லி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த காட்சி பாண்டியன் கதாபாத்திரத்தின் பலம் என்ன என்பதை காட்டுகிறது. தேவையில்லாத பிரச்சனையை வளரவிடாமல் சரியான நேரத்தில் கட் பண்ணுவது. மறுபக்கம் காந்திமதி சாப்பிடாமல் உட்கார்ந்திருக்கும் காட்சி தாய்மையின் வேறு ஒரு முகத்தை காட்டுகிறது. முத்துவேல் அழைத்தும் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்வது அவள் மனசு எவ்வளவு கனமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. உன் மகள் வீட்டு விருந்துக்கு போகணுமா என்பது குடும்பத்துக்குள் இருக்கும் இன்னொரு பார்வையை காட்டுகிறது. விருந்து மட்டும் தானே, அதுல என்ன தப்பு என்று சொல்லும் போது அவள் ஒரு தாயாக தன் மகளின் ஆசையை நிறைவேற்ற நினைக்கும் மனநிலையே இருக்கிறாள். முத்துவேல் தாயின் ஆசைக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். எனக்காக இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைங்க என்று காந்திமதி பேசும்போது அவர் உருகி விடுகிறார். சரிம்மா, நம்ம விருந்துக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்லும் அந்த ஒரு வசனம் குடும்பத்தில் ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்குகிறது. மறுநாள் பழனி வந்து விஷயத்தை சொல்லும்போது கோமதி துள்ளி குதிக்கும் காட்சி மிகவும் இயல்பாக இருந்தது. தடபுடலாக விருந்து ரெடி பண்ணணும் என்ற அவள் சந்தோஷத்தில் ஆடும்போது அவளுடைய மனசு எவ்வளவு எளிது என்பதை பார்வையாளர்கள் உணர்கிறார்கள். அவளுக்கு இது வெறும் விருந்து இல்லை, இது உறவுகள் மீண்டும் இணையும் என்ற நம்பிக்கை. இன்றைய எபிசோடு சொல்லும் மைய கருத்து, உறவுகள் சிதைவது சண்டையால் இல்லை, புரிதல் இல்லாமல் தான். யாரும் கெட்டவர்கள் இல்லை, யாரும் திட்டமிட்டு காயப்படுத்தவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பார்வையிலிருந்து மட்டுமே விஷயங்களை பார்க்கிறார்கள். நாளைய எபிசோட்டின் எதிர்பார்ப்பு, விருந்து நடக்குமா? அண்ணன்கள் வீட்டுக்கு வருவார்களா? சக்திவேல் எரிச்சல் என்ன திருப்பத்தை கொடுக்கும்? இந்த விருந்து உறவுகளை இணைக்குமா இல்ல பிரச்சனையை உருவாக்குமா என்ற கேள்விகளோடு நாளைய எபிசோட்டிற்கான எதிர்பார்ப்பை இன்றைய எபிசோடு அழகாக உருவாக்கியுள்ளது. பெரிய பரபரப்பு இல்லாமல் குடும்ப உறவுகளின் ஆழத்தை மெதுவாக நேர்மையாக காட்டிய ஒரு அத்தியாயம். சில நேரம் ஒரு விருந்து கூட உறவுகளை சோதிக்கிற மேடையாகிவிடும். அந்த சோதனை நாளை எப்படி முடியும் என்பதை பார்க்க பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள்.